சற்றுமுன் கிடைத்த மிக முக்கியம். அதிகாலையிலேயே இன்னைக்கு மேயர் பிரியா வீட்ல சோதனை பண்ணியிருக்காங்க அமலாக்கத்துறையினர். அவங்களுக்கு கிடைத்த மிக முக்கியமான ஆதாரங்கள். அதன் அடிப்படையில இப்போ மேயர் பிரியாவ அமலாக்கத்துறையினர் அதிரடியா கைது பண்ணியிருக்காங்க. தமிழகத்துல ஊழல் பண்ண முக்கியமான கட்சினா அது கண்டிப்பா இப்போ திமுக தான் அப்படிங்கிற அளவுக்கு அதிகமான பேர் இப்போ வெளியில பரவிட்டு இருக்கு. அதற்கு முக்கியமான காரணம் திமுக ஆட்சியில் இருக்கும்போது அவங்களுடைய எம்எல்ஏக்களும், எம்பிக்களும் நெறைய ஊழல் பண்ணியிருக்கதா நம்ப விஜய் அவர்கள் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள முன் வச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதற்காக இப்போ அமலாக்கத்துறையினரிடம் தனி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அவங்களுடைய அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் மீதுல இப்போ தீவிரமா சோதனை பண்ணப்பட்டுட்டு இருக்கு. அவங்களுடைய வீடுகள் எல்லாமே இப்போ அதிரடியா சோதனை செஞ்சு, அவங்கள்ட்ட இருந்து பணமும், ஆதாரங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுட்டு இருக்கு. அதுல சென்னையில இந்த 4000 கோடி கடன் எதனால உருவானுச்சு? அதற்கு முக்கிய காரணம் சென்னையில வடிகால் வாரியம் கட்டப்போறோம் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து வாங்குன பணம் எங்க போச்சு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாத ஒரு புதிரா தான் இருக்கு. அததான் நாம முதல்ல விசாரிக்கணும் அப்படின்னு நம்ம விஜய்க்கு செங்கோட்டையன் ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டாரு. அதன் காரணமா அந்த வழக்க தான் முதல்ல விசாரிக்கிறதுக்கு அமலாக்கத்துறையினருக்கு அதிரடியா அதிக ஆர்டர் போட்டிருக்காரு நம்ம விஜய் அவர்கள். அதன் அடிப்படையில அமலாக்கத்துறையினரும் அந்த 4000 கோடி பற்றின தகவல்கள கொஞ்சம் கொஞ்சமா சேகரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல மேலிருந்து கீழிடம் வரைக்கும் அதிகமா அடிபடுற ஒரே ஆளு நம்ப மேயர் பிரியா மட்டும் தான். அவங்க தான் சென்னையுடைய மேயர். அவங்களுக்கு தான் இதுல அதிகமான பங்கு இருக்கு. இந்த பணம் எங்க போணுச்சு? இந்த பணத்த எப்படி கொண்டு வந்தாங்க? எப்படி கொண்டு போனாங்க? அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாரி அமலாக்கத்துறையினருக்கு ஒரு பெரிய அதிகாரப்பூர்வ தகவல் கிடைச்சிருக்கு. அந்த ஆதாரத்தின் அடிப்படையில அவங்க மேயர் பிரியாவுடைய வீட்ட சோதனையிடறதுக்காக விஜய் கிட்ட அவங்க அனுமதியும் கேட்டிருக்காங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் எத பத்தியும் யோசிக்காம, யாராக இருந்தாலும் சரி, ஊழல் பண்ணா கண்டிப்பா அவங்க தண்டிக்கப்பட்டே தீரணும். நீங்க உங்களுடைய சோதனைய ஆரம்பிங்க அப்படின்னு சொல்ல, இன்னைக்கு அதிகாலையிலேயே விஜயுடைய அந்த அதிகாரத்தின் அடிப்படையில அமலாக்கத்துறையினர் அதிரடியா நம்ப மேயர் பிரியா வீட்ல களமிறங்கி சோதனையில ஈடுபட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேற்பட்ட நபர்கள் உள்ள புகுந்து பயங்கரமா சோதனை பண்ணதுல மேயர் பிரியாவோட வீட்ல மூட்டை மூட்டையா நெறைய பணமும், அது போக ஒரு மூட்டை முழுக்க மிக முக்கியமான ஃபைல்ஸும் இருந்திருக்கு. அத பார்த்ததும் அமலாக்கத்துறையினருக்கு பெரிய அதிர்ச்சி தான். அவங்க எதிர்பார்த்த மாரி இங்க ஏதோ வசமா சிக்கியிருக்கு அப்படின்னு அத எல்லாத்தையுமே சோதிச்சு பார்த்துருக்காங்க. அத பார்த்து மேயர் பிரியாவும் பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அவங்க இத சுத்தமா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. எதிர்பார்க்க நேரத்துல அமலாக்கத்துறையினர் உள்ள புகுந்து அவங்க பண்ண அந்த அதிரடியான செயல்னால, இப்போ 4000 கோடி அந்த கடன் எப்படி உருவானுச்சு? அந்த பணம் எங்க போச்சு? எங்க வந்துச்சு? இதுக்கு யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கு? அப்படிங்கிற எல்லா ஆதாரமுமே இப்போ கையும் களவுமா சிக்கியிருக்காங்க மேயர் பிரியா. இதுல இவங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு அப்படிங்கிறது இப்போ அதிகாரப்பூர்வமா ஊர்ஜிதமாயிருக்காம். அதனால அவங்கள அதிரடியா இன்னைக்கு காலையிலேயே கைது செஞ்சிருக்காங்க அப்படின்னும், மேலும் இதுக்கு சம்மந்தப்பட்ட எல்லாருமே அடுத்தடுத்து கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற தகவலும் இப்போ வெளியாயிருக்கு. உண்மையிலேயே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி, நம்ம சேனல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க.